சார் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கால நேரம்னு ஒண்ணு இருக்கு சார். அதாவது நீங்க சொல்ற மாரி நீங்க சொல்றத வச்சு புரிஞ்சுக்கிறத ம். பொறுத்தவரைக்கும் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ ஒருத்தருக்கு எல்லாருக்கும் ஆனா நீங்க சொல்றது 100க்கு 100% உண்ம. ஏன்னா, இப்போ ஒரு சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா, இதுக்காக ஒரு டயத்த ஒதுக்கி நாங்க வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது கேட்கலாம். அப்ப அந்த கால அளவு இப்போ வந்து நீங்க வந்து நெறைய பேருக்கு பயிற்சிகள் குடுத்துருப்பீங்க. ம். உங்களோட உங்களோட அனுபவத்துல நெறைய பேருக்கு இந்த கண்ணாடி கல்ல ஏற்கனவே கண்ணாடி வகுப்பு போட்டுருக்கலாம். இந்த ம். பயிற்சிய நீங்க குடுத்துருக்கலாம். இந்த பயிற்சிய குடுத்துட்டு யாராச்சும் ஒரு சில பேர் அந்த கண்ணாடி கழட்டியிருக்காங்களா? உங்க சைட்ல? ஆமா. இது மாரி பயிற்சிகள் குடுத்து மாறியிருக்காங்க. ஓகே. ஆ அப்போ ஒரு குறிப்பிட்ட எவ்வளவு காலம் சார் அந்த பயிற்சி வந்து தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது 1 மாத காலத்துக்குள்ளேயே வந்து வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சுது. ஓகே. ஆ உதாரணமா நான் ஒரு ஆ இத கத்துக்கும்போது, இப்ப எனக்காக நான் கத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு 1 நாள்லயே எனக்கு வித்தியாசம் வந்து சூப்பர். எனக்கு ஆ. பர்சனலா வந்து எனக்கு வந்து இந்த பயிற்சிகள் செய்யும்போது எனக்கு வந்து வித்தியாசம் வந்து தெரிஞ்சது. ரைட், ரைட். உதாரணமா இந்த சார்ட் வந்து ஒரு 20 அடியில வச்சு நம்ம வந்து படிக்கணும். ம். அது. அப்புறம் கண் பயிற்சிகள் செய்யணும். அடுத்த நாள் திருப்பியும் வந்து அத படிக்கணும் அப்படின்னா, அடுத்த அடுத்த நாளே வந்து வித்தியாசம் தெரியுது. அப்ப எனக்கே வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. சரி நம்ம நம்ம அடுத்தவங்களுக்கு குடுத்தத விட, ம். நான் வந்து அது ஃபீல் பண்ண முடிஞ்சது. ம். ஒரு நாள்லயே வித்தியாசம் தெரியுமா? எனக்கு ம். உண்மையா பார்த்தீங்கன்னா, எனக்கே அதுல நீங்க கேட்ட மாரி எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இருக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அது அதிக நாள் எடுக்கும். ஒரு 3 மாசம், ம். ஒரு 6 மாசம். அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு ஏதோ ஆனா ரொம்ப கொஞ்சம் வெளிப்படையா பேசுறீங்க சார். ஆமா ஒரு ஒரு வித்தியாசம் வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஓகே. அவ்வளோ நாள் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா, ம். அடுத்த நாளே எனக்கு வந்து ஒரு வித்தியாசம் வந்து தெரிஞ்சது. ம். அப்ப அதில எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு அதிகமாச்சு. அதுமாரி நமக்கு உள்ள உணரும்போது தானே நமக்கு தெரியும். இப்போ கிளாஸா எடுக்கிறது நம்ம எவ்வளோ வேணா எடுத்துடலாம். ம். ம். நம்ம உணரணும் அப்படின்னா, ம். நல்லா எடுக்க முடியும். இப்போ ஒரு ஆறா ஹெயிலிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ம். நான் ஒரு ஆறாவ எனக்குள்ள வந்து உணர்ந்தா தான் நான் அது பெஸ்ட்டா அடுத்தவங்களுக்கு வந்து குடுக்க முடியும். ம். அப்படி இல்லைன்னா புஸ்தகத்த பார்த்து நம்ம என்ன வேணாலும் நம்ம கிளாஸ் வந்து எடுத்துற முடியும். அது மாரி எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு கண்ல வந்து ஒரு மாற்றம் தெரிஞ்சது. ம். தெரிஞ்சதப்போ எனக்கு கான்ஃபிடன்ட் லெவல் வந்து அதிகமாச்சு. ம். அப்போ மத்தவங்களுக்கு வீட்ல உள்ளவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு வந்து வீட்ல உள்ளவங்களுக்கு நான் பயிற்சிகள் குடுத்தோம். அவங்க செஞ்சாங்க. அவங்களுக்கும் மாற்றம் தெரிஞ்சது. ரைட். மொபைல்ஸ் பார்க்கும்போது மொபைல் கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாரி இருக்கும். ம். சின்ன சின்ன வித்தியாசம் தான். பெரிய அவங்களுக்கு தொந்தரவுன்ட்டு கிடையாது. ம். மொபைல்ல கூடிய லெட்டர்ஸ் கிளார் அடிக்குது. மொபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டரியோட சிம்பல் போட்டிருப்பாங்க. ம். அது அந்த பேட்டரியோட சிம்பல் பார்த்தீங்கன்னா, அது எத்தன காமிக்குதுன்னு தெரியாது. சின்னதா அதுல வந்து 80% ம். போட்டிருப்பாங்க. ரைட். அத பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, மங்களா தெரியும். எத்தன பெர்சன்டேஜ் இருக்குன்னு தெரியாது. ம். அப்ப இந்த பயிற்சிகள் குடுக்கும்போது அதெல்லாம் மாறி வந்திருக்கு.